2 minutes தான் இருக்கு. என்ன சமைக்கலாம்? 2 minutes. என்ன 2 minutes? மசாலா பூரி அப்புறம் 2 minutes பண்றது? 2 minutes சமைச்சிடலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுப்பு அஃபிஷியல். தெரியும் இது டேஸ்ட் நல்லா இருக்கும், நிறைய பேர் கேட்பாங்கன்ட்டு. சரி கூட கட் பண்ணி கொடுக்குறேன். ஏன் மூக்கால அழுகுற? என்ன சூப்பர் அதிசய தெரிக்க விடுறாங்க. ஸோ 2 minutesனாலே நம்ம மைண்டில் வர்றது என்னன்னா மேகி. ஸோ இப்போ மேகியை வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம். குக்கிங் சேலஞ்சில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மேகி சேலஞ்ச். ப்ரொமோஷன் நினச்சி போகிறாங்க கைஸ். ப்ரொமோஷனில் முக்கியமான விஷயம் மேகி வந்து நாங்கள் பண்ணுவோன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் ரொம்ப சாப்பிடவும் கூடாது ஆக்சுவலாக. ஸோ சேலஞ்சுன்றதுனால நாங்கள் இப்போ பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம மேகி சேலஞ்சை கொண்டு வந்தோம். ஸோ சொல்லுங்க ஹரிஷ், இப்போ நீங்கள் மேகியில் என்ன செய்ய போகிறீங்க? மேகியில் நான் ஸ்பைசி கார்லிக் மேகி. வாவ், தட்ஸ் குட் ஆப்ஷன். நான் வந்து கொரியன் ஸ்டைல் மேகி செய்ய போகிறேன். ஏய், that's pretty good. கைஸ், கொரியன் ஸ்டைல் நிஜமாவே சூப்பர். மேகினாலே அந்த கொரியன் ஸ்டைல் மேகிலாம் விற்கிறாங்க. நீ அதே வாங்கிட்டு வந்துருவியா? விற்கலாண்டா, பட் ஆனால் இந்த மேகி மசாலா அதில் இருக்காது. இந்த மசாலா போட்டு நான் அது பண்ண போகிறோம். ஓகே. ஓ, நீ அப்படி வரியா? ஸோ என்னன்னா ஆளுக்கு 2 பேக்கெட் மேகி இருக்கும். மேகி மசாலா யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் நம்ம என்ன வேணா பண்ணி அந்த மேகியை சாப்பிட போகிறோம். ஓகேவா? யார் நல்லா ஆகுதோ அவங்க தான் வின்னர். ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஓகே, சாஞ்சு உழப்பலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மேகியை மட்டும் வேக வைப்போம். மசாலா தேவையில்ல, மேகியை மட்டும் வேக வைப்போம். ஐயோ, பறக்க விட்டாங்க. ஓகே கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் தண்ணியில் எடுத்துன்னு ஸ்டார்ட் பண்ணா ஃபர்ஸ்ட்டு நம்ம மேகியை மட்டும் வேக வச்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்பைசி கார்லிக் மேகிக்கு கார்லிக் ரொம்ப முக்கியம். அதனால கார்லிக்கை உடிக்கிறேன். கைஸ் ட்ரஸ்ட் மீ, இது உங்களை கை விடவே விடாது. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மேகி வேக வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, உனக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்குமாடா? இப்போ ரொம்ப பிடிக்கும்டா. எனக்கு அந்த நாத்தம் பிடிக்காதுடா. எனக்கும் நாத்தம் பிடிக்காது. அப்புறம் ஒரு இது வரும் பார்த்தியா, எனக்கு அந்த நாத்தம் தவிர கார்லிக் பிரெட்லாம் பயங்கரமாக பிடிக்கும். ஓகே, 2 மேகியை போட்டுக்கலாம். முழுசாக போடலாமா? சரி, ஓகே. பரவாயில்ல, காணும் அது பீஸு உடஞ்சி உள்ளே போயிருக்கு. 2 மேகியை நல்லா வேக வச்சிடலாம். ஓகேவா? சைடில் நம்மளும் பூண்டு வந்து கட் பண்ணிக்கணும். என்ன இது, நீங்களும் அதே மாதிரி? ஐயோ, பூண்டு எத்தனை இல்லையாடா? எத்தனை வேணும் உனக்கு? சும்மா ஒரு 4 வேணும். ஐயோ சாரிடா. அப்புறம் என்ன? ஓகே, இதை முதல்ல நல்லா வேக வச்சுப்போம். இது வேகிற கேப்பில் நான் போயிட்டு பூண்டு எடுத்துன்னு வந்துடுறேன். ஓகேவா? ஸோ நம்மளும் பூண்டை உரிச்சிக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களால் பூண்டு உரிக்க முடியல, பூண்டு உரிக்குதுன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, அவங்ககிட்ட கொடுத்து நீ உரிச்சு கூடுறா. கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதில் முதல் விஷயம் இது. இப்போ வெறுப்பாகுதுடா உரியத்துக்கே. நீ இன்னும் சமைக்க ஆரம்பிச்சிடா. இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கல. பூண்டு உரியெல்லாம் எவ்வளோ பெரிய காண்டான விஷயம் தெரியுமா? அதுக்குள்ளே மேகி செஞ்சு முடிக்க போகிற? அவ்வளோதான். அப்படின்னா நீ வர வெயிட் பண்ணிருப்பாங்க. மேகி செஞ்சு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறியா? ஆமாம். மேகியில் என்னென்னமோ பண்ணுறாங்க. இல்லை, நான் இது பண்ணுறதுக்கு முன்னாடி மேகியோட அந்த ஃபோட்டோ இருக்கும் தெரியுமா, அதில் இருக்க மையே பண்ணலான்னு நினச்சேன். என்ன ஒரு தாட் ப்ராசஸ். அந்த மாதிரி பண்ணி என்ன யூஸு? அதேமாரி ரீக்ரியேட். ஆக்சுவலாக மேகி கெடுதின்னாங்களே, எதுனால கெடுதி? ஆக்சுவலாக அந்த மசாலானாலையா இல்லை இந்த மேகி இந்த இதுனாலையா? இதனால தானா? மசாலா நல்லதா? கைஸ், பூண்டு நான் இப்போ ஒரு 3 மேகி போட்டு பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது டேஸ்ட் நல்லா இருக்கும், நிறைய பேர் கேட்பாங்கன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவு பூண்டு சும்மா சொன்னேன் கைஸ். ஒரு 15 பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இது காரமாகுதுன்னு யாருனாலும் நம்மள சொல்லவே முடியாது. ஏன்னா இது ஸ்பைசி கார்லிக் மேகி. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். அதனால எவ்வளவு ஸ்பைசி வேணா போட்டுக்கலாம். ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. ஐயோ, இடம் பத்தாது போலையா? போட்டு இப்போ நசுக்கிக்க வேண்டியதான் கைஸ்.
கைஸ் இந்த பவுடரை போட்டோன்னே நான் நசுங்க மாட்டேன்னு அழுகுறான். ஃபர்ஸ்ட் நீ பூண்டை நசிக்கிருக்கணும். கரெக்ட் தான். ஐயோ 4 பூண்டு உரிச்சதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுடா அடையப்பா. எனக்கு டிஷ்ஷே முடிஞ்சிச்சுடா ஆக்சுவலாக. மேகியும் வெந்துருச்சு. சூப்பர் அடிச்சு தெறிக்க விடுறாங்க, தெறிக்க விடுறான். ஏன்னா ஒரு மேகி செய்து கூட இவ்வளவு பிரச்சனை வருது எனக்கு. அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணும்ல. கொட்டிட்ட மட்டும்தான் ஐடியா உங்களுக்கு. ஓகே கைஸ் கொட்டிடுறேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, உனக்கு ஆக்சுவலாக இடிக்க தெரியலடா சே. அது போட்டு டொங்கு டொங்கு கொட்டிக்கினே உனக்கு தலையில என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பூண்டெல்லாம் எடுத்து போட்டு நசுக்கிடுறேன். ஹாய், இந்த பூண்டு உரிக்கிறது பாருங்க. எப்பா 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 என்னால முடியலடா. நல்லா நசுங்கிட்டு தூ. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் வந்து அந்த மிளகாத்தூள் வந்து குஷன் மாதிரி ஒர்க் ஆயிருந்ததோ. அதுதான்டா சொல்றேன். ஓகே இது போதும். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அடுப்பை பற்ற வைப்போம். கைஸ் ஆயில் இவனும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? கும்பல் வர மேட்ச் வேற ஒன்று. ஓகே இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை வந்து பீஸாக கட் பண்ண போகிறோம். சூடாயிட்டாப்புலன்னு நினைக்கிறேன். மாமதுரை அன்னக்கொடி மாமதன்னே. நல்லா கைஸ் பூண்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். வெடிக்கவே மாட்டேங்குது. ஏய் சூடாயினோடனே போனோம்டா வெண்ணெய். ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்குதுடா சூடு. ஏய் தெறிக்க விட போறடா அடிஷே. பயமா இருக்குங்க இவன் கூட சமைக்கிறதுக்கு எனக்கு. கடுகு உனக்கான கொடுத்த டைம் முடிஞ்சிச்சு. அப்போ போட அடுத்த ஐட்டம். இன்னும் போடவே இல்லை கடுகை. டெஸ்டிங்க்கு போட்டுருக்கேன். என்னடா இது? என்னதான் அது? ஜோக் இல்லையா? இப்பதான்டா ஆவரம். ஓகே ஸோ இது பண்ணியாச்சா. இப்போ நம்ம மெயின் சம்பவத்துக்கு போக போகிறோம். சம்பவத்துக்கு பூண்டு. இவன் தான் மீன். ஓகே ஸோ நம்ம இந்த மேகியை வடிகட்டி வைக்க போகிறோம். ஓகேவா? தண்ணி இல்லாமல். எப்படியாவது வெயிட் அப்படா. சொல்லுங்க என்ன பத்தலன்னு நினைக்கிறேன். நானே ஊதி அப்படி கலரை பார்த்தாலே அப்படி இப்படி எரியணும். எல்லா இடமும் எரியணும். ஓகே 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 ஓகே. உங்களுக்கு ஒரு ஸ்பூன் டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ போடணும்னு தெரியல. தீ வச்சிட்டாங்க. நமக்குனா உப்புங்க. ஹிந்தி தெரியலன்னா சொல்கிறேன். இப்போ ஒரு மீம் வரும். என்ன தெரியுமா போகலாம்? பாம்பா வெளியே விடும். கரெக்ட். ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டேன். ஓகே ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் டிஷ். ஓகே என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. நான் என்ன போடலாம்? நான் அதை கட் பண்ணி வச்சுக்கோன்னா இதை கிண்டிட்டுனா தங்கிடும். அடி பிடிச்சின்னா மேலேயும் கொஞ்சம் பிடிக்க சொல்லலாம். இது ஜோக்கு. அழக்கூடாது, சிரிக்கணும். ஓகே ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்க பூண்டை இதில் முதல்ல போட்டுப்போம். ஏ பேபே இது 2 மசாலா மட்டும் கட் பண்ணி கொடுறா ப்ளீஸ்ரா. இது முடிய போகுதுரா, முடிஞ்சிட போகுதுரா. அப்புறம் இந்தா இந்தா. ஓகே நான் வந்து சாப்பிட்டு கார்லிக்கே இதுக்குள்ளே போட்டேன். கைஸ் அவள் தான். இப்போ தண்ணி ஊற்றிட வேண்டியதான். இதில் எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். ஓகே எண்ணெய் கொஞ்சம் போட்டாச்சு. ஓகே அது பான்னு கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய். ஓகே காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். நீ என்னடா நூடுல்ஸ் ஃப்ரைட் நூடுல்ஸ் பண்ணுற? ஃப்ரைட் நூடுல்ஸ்னா என்ன இது? என்னது? அதை எடுத்து வச்சுட்டு தனியா. ஆமாம் இப்போ போடுவோம் இதில். நூடுல்ஸ் மேகின்னா என்ன தெரியுமா ஸ்பெஷலு? என்ன special? தண்ணி ஊற்றி அதில் ஆகணும்டா. அதுதான் மரியாதை. இப்போ நீ என்ன பண்ண? இப்போ நான் இப்போ தண்ணியில் ஊற்றி நானும் தண்ணி ஊற்றி தான் வேக வச்சேன். இல்லை இப்போ தண்ணியோட கொடுக்க போறியா சூப்பா? என்ன சூப்பா? என்ன உளர்ற? கொஞ்சம் கட் பண்ணி கூட கை வலிக்குது. எனக்கு தேவையில்லை.
பாத்துட்டீங்களா? நீங்களே சொல்லுங்க. அவன் கேட்டான் மேகி மசாலா வேலையெல்லாம் விட்டு கட் பண்ணி இதுக்கு வந்து என்ன திட்டுறீங்களே, நீங்களே சொல்லுங்க. நியாயமா நியாயமா அவனுக்கு தேவை விடு, பரவாயில்ல, எல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. சரி கூட கட் பண்ணி கொடுக்குறேன். ஏன் மூக்கால அழுகுற? சும்மா ஜோக் பண்ண. ஓகே, இது வந்து ரெட் சில்லி சாஸ். ஓகே, சரி கொதிச்சோடனே போட்டுருக்கலாம்டா, அவசரப்பட்டு போட்டோம். சில்லி ஃப்ளேக்ஸ். கொதிக்கிட்டோம், எடுத்துடலாம். என்ன இப்போ நம்ம தானே செய்யணும், நம்ம தானே சாப்பிட்றோம், நமக்குள்ள அதெல்லாம் பார்க்கவே கூடாது. சில்லி ஃப்ளேக்ஸ் கொதிச்சோடனே போட்டுக்கலாம். மேகி மசாலா 2 பேக்கெட் போட்டாலும் 2 போட்டுக்கலாம் நம்ம. ஓ பார்க்கவே செம்மையாக இருக்கிறா பேருந்து. என்னாச்சு? அவள் தானே மேகி? இல்ல ஏய், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இப்போ நீ பண்ணணும்ட்டு. சிக்கன் 65 எல்லாம் பார்த்துருக்கியா இல்லையா? சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பண்ணணும்ட்டு. அவங்க கிட்ட சொல்லிட்டேன். நீ சிக்கன் 65 Guys, எண்ணெய் சூடாயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். பேசுனேன். 20 நிமிஷம் மசாலா போட்டுக்கிறேன். மேகி மசாலா 2 பேக்கெட்டுக்கும் போட்டுடலாம். கடையில சிக்கன் 65 பண்ணுவாங்கடா. இப்ப ஏங்க பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஏன்டா இப்படி என்ன மொக்க பண்ற? இருடா ஒரு நிமிஷம், நான் மறந்துடுவேன்டா, அப்புறம் நீ என்ன டைவர்ட் பண்ற. ஒரு நிமிஷம் இரு. உப்பு, இன்னொரு மசாலா நம்ம 2 பேக்கெட் எடுத்தோம், 2மே போட்டுக்கணும். அப்புறம் அதுக்கு வேற ஏதாவது சொல்லுவான். இதை போட்டுட்டு நம்ம சூடாக எடுத்த எண்ணெயை நம்ம எடுத்து வச்சிருக்க கரண்டியை சாசு ஸ்மெல் அடிக்குது, எனக்கு புரியல நிஜமா. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொதிக்கிறான். இப்போ அவனை போட்டுடலாம். ஓகே. இந்த செசமி சீடு, அதாவது செசமி சீட்னா எள்ளு தான்டாரி. எனக்கு தெரியாதுடா. கொஞ்சம் போட்டுக்கலாம். ஐயோ பார்த்தாலே எனக்கே பயமாகுதுடா, சோப்பாகுதுடா. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். அப்படிங்களா? இப்போ நம்ம வேக வச்சிருந்த தினோனாக்காக பத்தாதுன்றதுக்காக, அதாவது தண்ணி இதுவாகும்னு ஒன்று அப்படி சொல்றான். இல்ல அப்படி சொல்லி பத்தாதுடா, இன்னும் போடுறா. நான் இந்த மேகியை போட போறேங்க. நம்ம வேக வச்சிருந்த போட்டுட்டு மிக்சிங். ஆஹா அரிச்சே இந்த பார்த்து ஆஹா ஓஹோன்றா. அரே நான் எந்த பார்த்து சொல்றேன்டா. நல்லா அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மேகி ரெடி. அதாவது நம்மளது ரெடி. ஆனால் செத்தானுங்க இந்த சாப்பிட்றவனுக்கு காரத்தில். நம்மளுக்கு சாப்பிட்றவனுங்க சாக மாட்டாங்க. சின்ன எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்பாங்க. நம்ம மேகி ரெடி. செமைக்கியா இருக்கான். இவ்வளோ பெருசாக எடுத்துருக்கேன்டாப்பா. ஓகே, இது நம்ம மேகி. பறக்கணும்டா. அது பறக்கணும்னா நீ லேட்டா பண்ண அப்புறம் எந்த எப்படி பறக்கும்? வந்து பறந்துச்சா முதலே? மேகி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணிட்டேன். மேகினா இது சுட சுட சாப்பிட்றதுக்கு தான் மேகி. வாங்க. ஓகே கைஸ், நவ் டேஸ்டிங் டைம். இப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி சாப்பிடலாம். சாப்பிடலாமா? சாப்பிடு, அதுக்கு தானே வச்சுக்கிறது. ஏய் கசப்பாகுது இப்போ. என்ன கசப்பாகுது? சத்தியமாக கசப்பாகுது. பொய் சொல்லாமல் சொல்ல நீ. கசப்பாலாம் இல்லையா? ஒன்றும் ஓவரெல்லாம் இல்லை. காமனர் தினேஷ்குமார். ஓகே. பூண்டி ஸ்மெல் எப்படி இதா? ஏதோ ஸ்மெல் அடிக்குது. கசப்பா இல்லை, அந்த ஸ்மெல்லுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. என்ன ஊத்துன? இல்லை மிளகாத்தூள் ஸ்மெல் தான் நினைக்கிறேன். தீயை விட்டா கசவும். இந்த கசப்பு இல்லை, வேற கசப்பு இது. எந்த காரமா? எந்த காரம்?
காரமா? அந்த சாஸ் அப்படியே ஊற்றிருக்கு நல்லா சில்லி சில்லி சாஸ். அதான் தான் மூஞ்சி அப்படி வச்சுன்னு அப்படியே சாப்பிட்டுக்கிறான் பாருங்க. கொடு ஸ்பூனை கொடு. நான் இதை சாப்பிட்டு முடிச்சிடுவேன். ஆனால் என்ன சூடு ஆடிச்சு. ரொம்ப நாள் ஆச்சு நான் செஞ்சு. ரொம்ப நேரம் ஆச்சா? மேகி செஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சுடா. வந்து நூடுல்ஸ் செஞ்சு. கொரியன் நூடுல்ஸ் எப்படி செய்வாங்கன்னு நீங்கள் சொல்லுங்களேன். எந்த காரம்ன்ற அந்த காரம் இல்லையே. காரம் தெரியுது சூடா இருக்குல்ல. அப்பா காரம் தான் அண்ணா. காரம் தான். பூண்டு போட்டுக்கடா. நான் காரமே சாப்பிட மாட்டேன். நல்லா இருக்கு. சீக்கிரம் ஏதோ ஒரு முடிவுக்கு வாங்க. இது வேற ஆயில் இருக்குது. ஆயில் கால் முடிகிற மாதிரி இது இதுக்கு. கைஸ் நான் யூஸ் பண்ண மேகி கம்ப்ளீட்டட். சரி சொல்லு டக்குன்னு வின்னரை. மலைக்கு காரச்சாரமா அரிசி நல்லா இருக்குடா. இது கேமோட வின்னர் ஹரிஷா. ஓகே கைஸ், ஸோ தினம் சொன்ன மாதிரி ஸோ இந்த மேகி சேலஞ்சோட வின்னர் ஹரிஷ். சரி இது 2 பேர் சாப்பிட்டு காலி பண்ணோம். நான் இந்த காலி பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதே மாதிரியே நெக்ஸ்ட் என்ன சமைக்கலாம் அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்க. கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சந்திக்கிறோம். மனிதா பாய் ஃப்ரம் என்டையர் ஐஎம் சுபு அஃபிஷியல் டீம். பாய்.